எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க தங்கச்சி காணாம போயிட்டா. அப்புறம் இவங்க உங்க தங்கச்சிய இவரோட வீட்டுல எப்படி பார்த்திருப்பாங்க? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரோகிணி விஷயத்துல பவியக்காக்கு மறுபடியும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இல்ல சீமா, எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன். சீமா, நான் பார்த்தது பொய் இல்ல, உண்மைன்னு இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் நிச்சயமா நிரூபிக்க தான் போறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். எங்க குடும்பத்து ஆளும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குங்க. ஆனா இந்த சீமா, இவ எங்க குடும்பத்துல ஒருத்தியா இருந்தும் கூட ஏன் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க ரோகிணி தான் பாத்தீங்கன்னு உறுதியா தெரியுமா? ஆமா, நான் அவளதான் பார்த்தேன். ஒரு வேலை பண்ணலாம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். நீங்க நிச்சயமா இங்க இருக்க யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்களாவது தயவு செஞ்சு இதோ இவங்க மறைச்சு வச்சிருக்காங்களே ரோகிணியா, அந்த வீட்டுக்கு போகலாம், என் கூட வாங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பொய் சொல்றது நானா இல்ல சீமாவான்னு. இன்னைக்கு நான் உண்மையை தெரிஞ்சுக்காம விட போறதில்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வீட்டு பக்கத்திலேயே ரோகிணிய மறைச்சு வச்சுட்டு எதுக்காக நீ எங்க எல்லாரும் முன்னாடியே வரவிட மாட்டேங்கிற? சொல்லு சீமா. நீங்க எல்லாரும் துர்க்கை அம்மன் மேல ரொம்ப பக்தி வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க செல்ல மருமக சீமாவை நினைச்சு ரொம்ப கர்வப்படுறீங்கல்ல. அவ எப்பவுமே உண்மைக்குதான் துணை இருப்பான்னு. அவ பொய் சொல்றதை விட்டு தள்ளுங்க. அவ எதிர யாராவது பொய் சொல்லிட்டா அதை அவளால தாங்கிக்க முடியாது. சீமாவை நீங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவ உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு நான் உங்களுக்கு நிரூபிக்க போறேன். சாவி. இல்ல பவியக்கா, இங்க பாருங்க. நீங்க என்னெல்லாம் யோசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உண்மையா இருந்தா, ஒருவேளை ரோகிணி நீங்க சொல்ற மாதிரி இங்க இருந்தா, நாங்க எதுக்காக ரோகிணிய மறைச்சு வைக்கணும்னு சொல்லுங்க. நீங்க அங்க போறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ரோகிணி அங்க... ஒரு நிமிஷம் சீமா, நம்ம பவியோட சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிருவோமே. அவங்க போய் அந்த வீட்டுல பாத்துட்டு வரட்டுமே. அப்பதாமா இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட முடியும். போய் பாக்கட்ட விடுங்க, அப்பதானே சாயம் எடுக்கும். நமக்கும் தெரியும் யார் ரைட்டு யார் பிளாப்னு. சீமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய உண்மை, அதை இப்படி கூட சொல்லலாம், உண்மைன்ற பேர்ல போட்டுட்டு இருக்க பொய்யான முகமுடி, அது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியதா போகுது. நீங்க என் கூட வாங்க. நீங்களே வந்து உங்க கண்ணால பாருங்க. நாங்க திரும்பி வர வரைக்கும் சீமாவும் கேலண்டரும்
இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. வாங்க. பிரேமும் சித்தார்த்தும் வீட்டுல இல்ல. எல்லாருமே அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை சித்தார்த் பிரேம் ஏதாவது சித்தார்த் மேல ப்ராமிஸா சொல்ற நீ எங்கேயும் போக கூடாது ரோகிணி. கடவுளே நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் சித்தார்த், இன்னொரு பக்கம் பிரேம் மாமா. 2 பேரோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமரும் கேலண்டர் வந்திருப்பாங்க போல இருக்கு. சித்தார்த்தும் பவி அக்காவும் இந்த நேரத்துல இங்க எப்படி? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரோகிணி கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இது வழி அவன் வெளியே போயிருக்க முடியாது. கண்டிப்பா உள்ளதா இருப்பா. இந்த அமரோ கேலண்டர் இருக்காங்களே, ரொம்ப விசித்திரமானவங்க. யாராவது கப்போட இவ்ளோ கேவலமா வச்சிருப்பாங்க? கதவை கூட சரியா மூடாம போயிருக்காங்க. அவளை நீங்க இங்கதான் பாத்தீங்கன்னு நல்லா தெரியுமா? ஆமா, நான் இதே வீட்ல தான் ரோகிணி கேலண்டர் கிட்ட பேசிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். நிச்சயமா நான் போய் சொல்லல. நாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா போலாமா? அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தார்த், 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 சித்தார்த். என்ன விஷயம் கண்ணா? நீ எதுக்கு ஆரியனோட பேரை ஜெபிச்சிட்டு இருக்க? ஆரியன் இல்ல சின்ன பாட்டி, சித்தார்த்னு சொல்லுங்க. சித்தார்த்? ஆமா. என்னது
அக்கா என்ன இன்னைக்கு காலையில ஆரியன் அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொன்னார். ஹைவேஸ் ரோட்ல அவருக்கு 2 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் ராகுல் வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் ராகுலோட உதவியோட நான் ஆரியன் அப்புறம் சித்தார்த்தோட கேஸை ஸ்டடி பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது ஆரியன் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய சித்தார்த் அண்ணன் தான். நீ என்னப்பா சொல்ற பிரேம்? ஆமாப்பா, சித்தார்த் அண்ணன் அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஞாபக சக்தி இழந்திருக்காரு. அப்புறம் நாம எந்த ராஜ்வீரை தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ, யாரை நம்மளுடைய எதிரியை நினைச்சிட்டு இருக்கோமோ, அவர் தான் நம்மளுடைய சித்தார்த்தை காப்பாத்திருக்காரு. டாக்டர் பிரேம் கிட்ட ராய் பகதூரை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கணும். சித்தார்த், சித்தார்த், அப்பா சித்தார்த் அண்ணன் எங்க? அது ரொம்ப நல்லா இருக்கு பிரேம். உன்னை பாராட்டியே ஆகணும். தம்பினா உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஒன்னு தெரியுமா பிரேம், உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அப்ப அவரு வேற யாரோ ஒரு அண்ணியரை தான் சொந்த அண்ணனை நிரூபிக்கிறதுக்கு பதிலா அந்த அண்ணனோட சொத்தையும் தன்னோட பேருக்கு எழுதி வாங்கியிருப்பாங்க. ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டோட மகன் அப்புறம் தம்பின்ற கடமைய முழு விசுவாசத்தோட நிரூபிச்சிருக்க. ஆனா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம், சீமா அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யல. அதுக்கு பதிலா அவ நம்ம எல்லாரையும் உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கா. ஹலோ மிஸ் மாயாஜால், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி சுத்தி வளைச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னுடைய பேச்சு கேட்டா எங்களுக்கு தலையே சுத்துது. எது சொன்னாலும் வெளிப்படையா சொல்லு. இங்க பாருங்க சின்ன பாட்டி, சீமா எனக்கு எந்த பதிலும் சொல்ல போறதில்ல. நீங்களே அவகிட்ட வெளிப்படையா கேளுங்க, ரோகிணியை எதுக்காக நம்ம எல்லார்கிட்டயும் இருந்து மறைச்சு வச்சிருக்கான்னு. அநேகமா ரோகிணி பவியக்கா கண்ணில் படாம மறைஞ்சிட்டா போல இருக்கு. அதனாலதான் பவியக்கா இப்போ இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க. பவி, நீ எந்த ஆதாரத்தை வச்சு சீமா மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுற? அவ ரோகிணியை மறைச்சு வச்சிருக்கான்னு நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவ ஏன் அந்த மாதிரி பண்ண போறா? ஒருவேளை நான் பேசுறதுல உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிடுங்க பெரிய பாட்டி, பிளீஸ். ஒரு குடும்ப தலைவி யாருன்னு கேட்டா வீட்ல இருக்க எல்லாருக்குமே சரிசமமா உரிமைய குடுக்கறவங்க தான். ஆனா அந்த தலைவியே வீட்ல இருக்க யாராவது ஒரு நபருக்கு மட்டும் சாதகமா போயிட்டாங்கன்னா அப்புறம் வீட்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எங்க போவாங்க? யார்கிட்ட நியாயம் கேட்பாங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது பெரிய பாட்டி. நீங்க சீமாவோட பொய்யுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு உண்மையை தெரிய விடாம ஏன் பண்றீங்க? பவி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. என் அக்கா முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஜாக்கிரதை, இதுக்கப்புறம் எங்க அக்காவை எதிர்த்து ஏதாவது பேசுன சீமா, இப்ப அண்ணி சொன்னதெல்லாம் உண்மையா? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணி இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? சீமா, பதில் சொல்லு.
கோல்கேட் இருந்ததுன்னா நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கு. ஓகே அட்லீஸ்ட் தே ஆர் சேஃப் அப்படிங்கிறது. நிறைய டூத் பேஸ்ட் இருக்கு, பட் எனக்கு கோல்கேட் தான். இட்ஸ் ட்ரஸ்ட்வர்தி. ரிஷியோட ஸ்மைல்லேயே தெரியுது கோல்கேட் வேலை செய்யறதுன்றது. பவியக்கா இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என் தங்கச்சியை எங்கேயுமே மறைச்சு வைக்கல. அப்படின்னா சீமா, உன்னை பொறுத்த வரைக்கும் ரோகிணி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் உங்க எல்லாருக்கும் உங்க புத்திசாலி மருமக சீமா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவ எப்பவும் பொய் சொல்ல மாட்டான்னு. ஆரியன் சார், உண்மைய ரோகிணி உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டேன் சீமா எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு. நான் இப்ப சொல்றது முழுக்க முழுக்க உண்மை ராய் பகதூர் சார். மாயாவும் சீமாவும் சேர்ந்து ரோகிணி இறந்துட்டான்னு ஒரு கட்டுக்கதையை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ரோகிணி உயிரோட இருக்கா. இப்போதான் ஆரியன் அவளை பரத்வாஜ் ஹவுஸுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான் சார். இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பி இங்க வா. சரிங்க சார். எந்த பொண்ணை கொல்ல சொல்லி நீங்க எனக்கு கட்டளை இட்டீங்களோ அவ ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டா. நான் காடு வரைக்கும் பின்தொடர்ந்து போய் அவள் அங்கேயே கொன்னுட்டேன். அந்த ரோஹிணி அங்கிருந்து உயிரோட தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறத நான் பாக்கிறதுக்காக தான் போனேன். மாயா! கருமையான பளபளக்கும் கூந்தலுக்கு கூந்தல் பராமரிப்பில் சித்தார்த்தா, எங்க போறீங்க? இது உங்க வீட்டு பிரச்சனை. இத நீங்களே பாத்துக்குங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். இது உங்களுக்கும் குடும்பம் தான். உண்மை என்னன்னா நீங்க சித்தார்த்தா, ஆரியன் இல்ல. நான் சொல்றது எல்லாமே உண்மை. நீங்க இதை புரிஞ்சுக்கவும் செய்யணும். அதோட நான் சொல்றதையும் நம்பணும். காலையில் உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை பத்தி விசாரிச்சு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னால உறுதியாவே சொல்ல முடியும். அதாவது
நீங்க தான் எங்களுடைய சித்தார்த். அப்புறம் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. நாங்க எல்லாருமே நீங்க இறந்துட்டு தான் நினைச்சிட்டோம். என் பேர் ஆரியன், சித்தார்த் இல்ல. நான் இங்க சித்தார்த் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் உங்க அம்மாவுக்காக. எனக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு உதவி செய்யறதுனால பிரச்சனையில மாட்டிப்பேன். அதே மாதிரியே மாட்டிக்கிட்டேன். எனக்கு தெரியும், நான் சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். எந்த டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சித்தார்த் இல்ல, ஆரியன். சித்தார்த். பிரேம், பிரேம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானோ அவன் பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்வேன். ஆமா, நிச்சயமா எங்க சித்தார்த் நீதான். சித்தார்த் பரத்வாஜ்.